ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம காடை முட்டை கிரேவி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு காடை முட்டையை ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வைக்கணும். இப்போ வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். எல்லா முட்டைகளையும் ஓட்டை போட்டு எடுத்து வச்சாச்சு. இப்போது கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது நம்ம காடை முட்டையெல்லாம் வேக வச்சு தோடு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இதில் சின்ன சின்னதாக கொஞ்சமாக ஓட்டை போட்டு எடுத்துக்கலாம். நம்ம மசாலாவெல்லாம் உள்ளே இறங்குறதுக்காக சின்ன சின்னதாக ஓட்டை போட்டு வச்சுக்கலாம். கிரேவி பண்ணுறதுக்கு பேன் காய வச்சுருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். மிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். இது நல்லா வதங்கட்டும். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து பச்சை வாசனை போனதும் கொஞ்சமாக தக்காளி சேர்த்துக்கலாம். நான் ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். அதுவும் 1 ஸ்பூன் மல்லித்தூள், 3/4 ஸ்பூன் வத்தல் தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி ஊற்றி இந்த மசாலாலாம் வேக வச்சு எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததும் நம்ம உரிச்சு வச்சுருக்கிற முட்டையை சேர்த்துடலாம். கிளறி விட்டாச்சு. இப்போது கடைசியாக கொஞ்சமாக பெப்பர் பொடி தூவிக்கலாம். கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லி இலை தூவிடலாம். தூவி 2 கலரி விட்டதும் இறக்கிடலாம். முட்டை கிரேவி ரெடி. எங்கள் சேனலை பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.